ஹாய் ஹலோ நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்த திருச்சி ஜாப் வித் பங்களாபேன். சோ நிறைய நண்பர்கள் என்கிட்ட கேட்டுட்டு இருந்தீங்க, நீங்க எல்லா ஜாப்மே போட்டுட்டு இருக்கீங்க, பட் பேங்க் ரிலேட்டட் எந்த ஒரு ரெக்கமெண்ட் பத்தியுமே போட மாட்டீங்க, எந்த ஒரு ரெக்கமெண்டுமே வரலையே அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இதோ நண்பர்களே, உங்களுக்கான ஜாப் இந்தியன் பேங்க்ல இருந்து வந்திருக்கக்கூடிய வேலை அனௌன்ஸ்மெண்ட் பத்தி தான் நண்பர்களே இந்த வீடியோக்குள்ள நம்ம பார்க்க போறோம். சோ இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 29/6 அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. 14/7/2024 வரைக்கும் டைம் இருக்குன்னு சொல்லிருக்காங்க. மொத்தமா பாத்தீங்கன்னா 30 வகையான பணிகள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா டெபுட்டி வைஸ் பிரசிடென்ட் கிரெடிட்டுக்கு பாத்தீங்கன்னா 10 காலி பணியிடங்களும், அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் வைஸ் பிரசிடென்ட் கிரெடிட்டுக்கு 13 காலி பணிகளும், டெபுட்டி வைஸ் பிரசிடென்ட் சாஃப்ட்வேர் டெஸ்டிங் ஒரு காலி பணியிடங்களும், அதுல வெண்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு காலி பணியிடங்களும், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு காலி பணியிடங்களும், டிசிடிஆர் ஆபரேஷனுக்கு ஒரு காலி பணியிடங்களும், அசிஸ்டன்ட் பேட்ச் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு காலி பணியிடங்களும், டேட்டா சென்டர் ஆபரேஷனுக்கு பாத்தீங்கன்னா 2 காலி பணியிடங்களும், ஏபிஐ ஆபரேஷனுக்கு 2 காலி பணியிடங்களும், நெட்வொர்க் ஆபரேஷனுக்கு 2 காலி பணியிடங்களும், டிபிஏ பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 2 காலி பணியிடங்களும், இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி ஆபரேஷனுக்கு 2 காலி பணியிடங்களும், டேட்டா சென்டர் ஆபரேஷனுக்கு பாத்தீங்கன்னா 2 காலி பணியிடங்களும், அசிஸ்டன்ட் மேனேஜர் கேட்டகரி லெவல் நெட்வொர்க் ஆபரேஷனுக்கு 2 காலி பணியிடங்களும், ஏபிஐ ஆபரேஷனுக்கு பாத்தீங்கன்னா 1 காலி பணியிடங்களும் கொடுத்திருக்காங்க. அடுத்து எம்எஸ்எம்இ ரிலேஷன்ஷிப் டெப்டி வைஸ் பிரசிடென்ட்க்கு 10 காலி பணியிடங்களும், அதுல அசிஸ்டன்ட் வைஸ் பிரசிடென்ட்க்கு 10 காலி பணியிடங்களும், அசோசியேட் மேனேஜர் போஸ்டிங் பாத்தீங்கன்னா 10 காலி பணியிடங்களும் கொடுத்திருக்காங்க. டெபுட்டி வைஸ் பிரசிடென்ட்லயே பாத்தீங்கன்னா கிளைமேட் ரிஸ்க்கு ஒரு காலி பணியிடங்களும், அசிஸ்டன்ட் வைஸ் பிரசிடென்ட்க்கு ஒரு காலி பணியிடங்களும், டெபுட்டி வைஸ் பிரசிடென்ட்க்கு மாடல் வயலேட்டருக்கு ஒரு காலி பணியிடங்களும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கு அடுத்த போஸ்டிங் அசிஸ்டன்ட் வைஸ் பிரசிடென்ட்ல மாடல் டெவலப்பர் ரிஸ்க் மாடலிங் ஒரு காலி பணியிடங்களும், அசிஸ்டன்ட் வைஸ் பிரசிடென்ட்ல செக்டர் இண்டஸ்ட்ரி அனலிஸ்டுக்கு ஒரு காலி பணியிடங்களும், அசிஸ்டன்ட் வைஸ் பிரசிடென்ட் செக்டர் இண்டஸ்ட்ரி அனலிஸ்ட் இன்ஃப்ரால ஒரு காலி பணியிடங்களும் கொடுத்திருக்காங்க. அதுக்கு அடுத்த போஸ்டிங் அனலிஸ்ட் வைஸ் பிரசிடென்ட்ல பாத்தீங்கன்னா செக்டர் இண்டஸ்ட்ரி அனலிஸ்ட் இபிசிக்கு ஒரு காலி பணியிடங்களும், டெபுட்டி வைஸ் பிரசிடென்ட்ல பாத்தீங்கன்னா போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட், டேட்டா அனலிஸ்ட், ஐடி ரிஸ்க், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா டோட்டல் 8 காலி பணியிடங்கள் கொடுத்திருக்காங்க. தலா போஸ்டிங் பாத்தீங்கன்னா ஒரு காலி பணியிடம், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மட்டும் பாத்தீங்கன்னா 5 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கடுத்து கடைசியா நம்ம பார்க்க போற பணி பாத்தீங்கன்னா அசோசியேட் மேனேஜர் சீனியர் ஆபீசர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பாத்தீங்கன்னா 14 காலி பணியில கொடுத்திருக்காங்க. இந்த எல்லா போஸ்டிங்ஸ்க்குமே பாத்தீங்கன்னா கேஸ்ட் வரியாவே பிளஸ் பெர்சன்டேஜபிலிட்டிக்கும் பாத்தீங்கன்னா தனியாவே பிரிச்சு காமிச்சிருக்காங்க. எலிஜிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சிட்டிசன் இந்தியனா இருக்கலாம், நேபாளா இருக்கலாம், பூட்டான் டெபிட்டான் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிபிகேஷன் ஏஜ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கீழே 1 வேணா கொடுத்திருக்காங்க. சோ இப்ப நம்ம பார்க்க போறது ஒவ்வொரு போஸ்டிங்குமே பாத்தீங்கன்னா தனித்தனி ஏஜ் லிமிட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. சோ அதுல சில கேட்டகரி மட்டும் நம்ம பார்ப்போம். டெபுட்டி வைஸ் பிரசிடென்ட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 27 வயசு மினிமம் இருக்கணும், அப் டு 40 வயசுக்கு இருந்தாலே போதும். 2 இயர்ஸ் பாத்தீங்கன்னா எம்பிஏ முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. வைஸ் பிரசிடென்ட்டுக்கும் அது பாத்தீங்கன்னா மினிமம் 25ல இருந்து அப் டு 38 வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். 2 இயர்ஸ் எம்பிஏ முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஸ்பெஷாலிட்டி ஃபார் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 4 இயர் இன்ஜினியரிங் எடுத்து படிச்சிருக்கணும். அதுல கம்ப்யூட்டர் சயின்ஸா இருக்கலாம், ஐடிஎம் இருக்கலாம், ட்ரிபிள் இருக்கலாம், ஈஸியா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. இல்ல போஸ்ட் கிராஜுவேஷன் நீங்க எடுத்து படிச்சிருந்தாலும் சரி நீங்க எலிஜிபிள். இது டெபுட்டி சைட்ல பாத்தீங்கன்னா வைஸ் பிரசிடென்ட் சாஃப்ட்வேர் டெஸ்டிங் இந்த மாதிரி கேட்டகரி லெவலுக்குலாம் 27 வயசுல இருந்து அப் டு 40 வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. இதுக்கு பாத்தீங்கன்னா ஐஎஸ்டிக்யூபி அட்வான்ஸ் லெவல்ல மேண்டேட்டரி சர்டிபிகேட் கோர்ஸ் இருக்கணும்னு சொல்லிருக்காங்க. 7 இயர்ஸ் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இது மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு போஸ்டிங்ஸ்க்கும் பாத்தீங்கன்னா ஏஜ் லிமிட், கல்வி தகுதி, அதே மாதிரி எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு சொல்லிட்டு 1 by 1 கொடுத்திருக்காங்க. நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி பாத்தீங்கன்னா 14/7/2024 வரைக்கும் டைம் இருக்குது. ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டு விதமே பேமெண்ட் மெத்தட் கொடுத்திருக்காங்க. ரெண்டுல நீங்க எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். சோ ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன டாக்குமெண்ட் நீங்க எடுத்து வச்சுக்கணும்னு சொல்லிட்டு சில டாக்குமெண்ட் டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. அதை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். செலக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ண உடனே உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ரிட்டன் டெஸ்ட், ஆன்லைன் டெஸ்ட், இன்டர்வியூ பேஸ்ட். சோ இந்த மாதிரி பேஸ்ட் டெஸ்ட்ல தான் எடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ மத்த டீடைல்ஸ் எல்லாமே நீங்க 1 by 1 பார்த்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். சோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ so much, all the best for your career.